கண்கள் திறக்கப்படணும். இந்த கண்கள் திறக்கப்படுறதுக்கு என்னத்தை நம்ம செய்யணும்? மார்க் 10:46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். சீஷர்களும் இயேசுநாதனும் எரிகோவுக்கு போறாங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், பர்திமேயு. அங்கே ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வழி அருகே உட்கார்ந்து அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார்னு கேள்விப்படுறான். இயேசுவே தாவீதின் குமாரனே, அவன் கேள்விப்பட்டதுதான். இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என்ன செய்யறான் என்று கூப்பிட தொடங்கினான். ஆமென். நம்முடைய கண்கள் திறக்கப்படலன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரவே முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும். இங்க வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் ஒரு நன்மையும் காண முடியல, ஒரு வழியும் காண முடியாத, ஒரு வாசல் திறக்கப்படுவதையும் காண முடியாம, பெற்றவர்களையும் காண முடியாம, அந்த மனுஷனையோ இந்த உலகத்தின் காட்சிகளையோ ஒன்றுமே பார்க்க முடியாம இருளடைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தானே இருக்கு. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா? நன்மையான வாசல் திறக்கப்படுமா? ஏன்னா நம்முடைய கண்கள் எப்படி இந்த குருடனை போல எதிர்காலத்தை நினைச்சா கேள்விக்குறி, குருடா இருக்கு, இருளா இருக்கு. என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ஒண்ணுமே தோணல, என்ன நடக்கணும் தோணல, எப்ப நடக்கணும் தோணல, இருளா இருக்குப்பா. என் வாழ்க்கை கூட அப்படித்தான் 91 இருந்தது. ஐயோ, எப்படி இந்த உலகத்துல வாழ்வது, எப்படி வாழ முடியும், எப்படித்தான் வாழ முடியும் தெரியல. இருள் சூழ்ந்து கொண்டது, என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டது. இருள் சூழ்ந்ததினால அடுத்து எப்படி வாழ முடியும், எப்படி இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும், எப்படி சம்பாதிப்பது, எப்படி வாழ்க்கை நடத்துவது, ஒன்னும் புரியல. இருள் அடைந்த வாழ்க்கை. எதுக்கு இந்த வாழ்க்கை? செத்து போலாம், வேண்டாம் இந்த வாழ்க்கைன்னு தான் நம்மளுக்கு தோணிச்சு, முயற்சி பண்ணும். இயேசுநாதர் வந்து வாழ்க்கை கொடுத்தாரு. அப்படித்தான் இந்த பர்திமேயு வாக்கி இருள் அடைந்து இருக்கு. உங்களுடைய எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய சுகமே ஒரு கேள்விக்குறியா இருக்கா? என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கா? இது எங்க போய் முடியுமோன்னு பயம் இருக்கா? சில அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் குறித்த பாரம், எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியல, எவ்வளவு சொன்னாலும் கீழ்படியல, எவ்வளவு எச்சரித்தாலும் அடிச்சு பார்த்தேன், புத்தி சொல்லி பார்த்தேன், எத்தனையோ விதங்களிலே நான் பேசி பார்த்தேன், ஒன்னும் முடியல. இதே நீடிச்சா இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ? சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனா, ஒரு மேய்ப்பனா எனக்கு அந்த பாரம் இருக்கு. இந்த பிள்ளைங்க இந்த வழியில போனா ஐயோ இவங்களுடைய முடிவு எப்படியா போய் முடியுமோ அப்பா, பயமா இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே புத்தி சொல்ல மாட்டீரா, திருத்த மாட்டீரா, அவங்க கண்கள் திறக்கப்படாதா? வழி அருகே பர்திமேயு கண்கள் பார்வை இழந்தவனாய் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். கண்கள் தான் தெரியல, காது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அந்த பக்கம் இயேசு போகிறார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார்னு கேள்விப்படுறான். உடனே கதறான். என்னன்னு கதறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு நீங்க தான் இறங்க முடியும், பார்வையற்ற எனக்கு நீங்க தான் மனம் இறங்க முடியும் அப்படின்னு அவன் கதறுகிறத பாக்குறோம். அப்ப அவனை பேசாதப்பா, பேசாதப்பா, கூப்பிடாத, தாவீதின் குமாரனை கூப்பிடாதன்னு அவனை பேசாத இருக்கும்படி அவனை அதட்டுறாங்க. இந்த உலகம் உன்னை கூட பரியாசம் பண்ணும். இன்னத்துக்கு ஜெபம் பண்ற, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற, எதுக்கு இந்த வேதம் உனக்கு கையில, எதுக்கு வேதம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றிய, பிரச்சனை குறைஞ்ச பாடு இல்ல, பிரச்சனை அதிகரித்து கொண்டு இருக்கு. ஜபம் ஜபம் ஆலயம் என்று ஓடினாயே, இத கர்ப்பத்தின் கனி, இத திருமணத்திற்கான வாசல் திறக்கப்படல, இன்னும் ஒரு வழி கூட காணலையே. எதற்காக உனக்கு வேதம், ஜபம், ஆலயம் வேண்டாம்? அதட்டுறாங்க வீட்டுல. சொந்த பந்தமே நம்ம பற்றி குறை சொல்லுது. ஏன் தாமஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவானா? சர்ச்சுக்கு ஓடுறிய, அவன் உனக்கு நல்லது செஞ்சிருவானா? உலகம் பரியாசம் பண்ணுது, கேலி பண்ணுது, தூற்றி திரியுது, எல்லாம் அதட்டுறாங்க. பேசுறவங்க பேசட்டும்,
தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும், குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லட்டும், அதட்டுகிறவர்கள் அதட்டட்டும். என்னன்னா வீண் வார்த்தை பேசி வீண் பை சுமத்தணுமோ சுமத்துகிறவங்க சுமத்தி கொண்டே இருக்கட்டும். உன் சத்தத்தை மாத்திரம் நீ நிறுத்தாதே, ஜெபிக்கிறதை மாத்திரம் நீ நிறுத்தாதே, தெய்வத்தை தேடுகிறதை மாத்திரம் விட்டு விடாதே, தேவாலயத்தை விட்டு விடாதே, தேவ சமூகத்தை விட்டு விடாதே, அவருடைய பாதத்தை விட்டு விடாதே. அதுதான் உனக்கு தஞ்சம். என் மகனே, என் மகளே, தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, யார் என்ன சொன்னாலும் அப்பாவின் சமூகத்தை மறவாதே, அப்பாவின் பாதத்தை மறவாதே. அதுவே உனக்கு தஞ்சம், அதுவே உனக்கு கதி. அவர்தான் உனக்கு ஆதரவு, ஆறுதல். அவர்தான் உனக்கு நன்மையான வாசலை திறப்பார். ஏதோ ஒரு மனுஷனை பார்த்துட்டு சொந்து போயிட்டியா? யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கண் கலங்கி வீட்டில் அடைப்பட்டு இருக்கிறாயா? யாரோ ஒருவரோ மனுஷனோ மனுஷியோ உன்னை கேவலமாய் உன்னை தூற்றி அல்லது அவதூறா பேசுறதுனாலே நீ சோர்ந்து போயிட்டியா? நீ சோர்ந்து போயிட்டியா? வேதம் வாசிக்காம சோர்ந்து போயிட்டியா? ஜெபிக்காம சோர்ந்து போயிட்டியா? இந்த உலகம் குறை சொல்ற உலகம் குறை சொல்லுதான் இருக்கும். தூட்டி திரிகிற உலகம் தூட்டி கொண்டு தான் இருக்கும். உன்னை மட்டம் தட்டி பேசுற கூட்டம் மட்டம் தட்டி தான் இருக்கும். நீ என்ன நல்லது பண்ணாலும் இந்த உலகம் உன்னை மெச்சிக்கொள்ளாது. ஒரு கூட்ட ஜனம் பேசித்தான் இருக்கும், பேசினேதான் இருக்கும். இவன் குருடனா இருந்தாலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறான். யார் அதட்டுகிறதுனால நான் அவரை விட மாட்டேன். யாரு சொல்லுகிறதுனால என் நேசரை, என் இயேசுவை நான் விட மாட்டேன். அவருடைய ஆலயத்தை விட மாட்டேன், அவருடைய சமூகத்தை விட மாட்டேன், அவருடைய எனக்கு கொடுத்த அந்த வேதத்தை மறக்க மாட்டேன். அப்பாவை நான் மறுதலிக்க மாட்டேன். யாரோ ஆலோசனை சொல்லுகிறதுனால மசூதிக்கு ஓட மாட்டேன். யாரோ ஆலோசனை சொல்லுகிறதுனால துராலோசனை சொல்லுகிறதுனாலே இந்த பாரம்பரியமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த மந்திரத்திற்கு போக மாட்டேன். ஜோசியத்தை நம்ப மாட்டேன். இயேசுவை நம்புகிறேன்.